அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கார்த்தி, காவல் உதவி ஆய்வாளர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒர்க் பண்றேன். அடுத்து என்ன பார்க்க போதுன்னு பார்த்தா, இன்றைய சூழல்ல எஸ்ஐ எக்ஸாம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போதும். சரிங்களா? இப்போ நாங்களாம் வந்து பார்த்தா 2019 பாஸ் பண்ணோம். 2019 பாஸ் பண்ணும்போது கட் ஆஃப்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ வந்து பார்த்தா கட் ஆஃப் ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் வந்து பார்த்தா மாத்தணும். சரிங்களா? இப்போ நம்ம 2024ல கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தா எஸ்ஐ எக்ஸாம் 2024 ஆகஸ்ட்டுக்கு மேல என்ன பண்ணலாம், கண்டிப்பா வந்து நோட்டிபிகேஷன் விடலாம். சரி, ஓகே. நம்மளுடைய இலக்கு என்னன்னு பார்த்தா, இப்ப எப்ப நோட்டிபிகேஷன் வரணும்னு நீ எதிர்பார்க்கவே கூடாது. கண்டிப்பா கவர்மெண்ட்டுடைய ஒர்க் டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்ண போறாங்க, எஸ்ஐக்கு நோட்டிபிகேஷன் விடதான் போறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா, +2 வரைக்கும் எல்லா புக்கும் நம்ம தெளிவா படிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப மேக்சிமம் என்ன பண்ணிருக்க மாட்டோம், நம்ம தெளிவா வந்து படிச்சிருக்க மாட்டோம். அதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தா, எந்த அளவுக்கு நம்மளால தெளிவா படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவா படிச்சுட்டு, அவங்க கட் ஆஃப் வந்து பார்த்தா 70க்கு 65 வச்சா கூட ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா என்னுடைய மார்க் வந்து 65க்கு மேல இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், கான்பிடென்ட்டா படிக்கணும். அதுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, எஸ்ஐ எக்ஸாம் 2024 வந்து பார்த்தா இந்த பேட்டர்ல தான் இருக்க போகுது. ஒன்னு பார்ட் ஏ, பார்ட் பி. ஓகேங்களா? மொத்தமா வந்து பார்த்தா டோட்டலா 140 கொஸ்டின். எஸ்ஐக்கு வந்து பார்த்தா மொத்தமா 140 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா 0.5 மார்க், அதாவது ஆஃப் மார்க். சரிங்களா? மொத்தமா வந்து பார்த்தா 70 மார்க்ஸ், 70 மார்க்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. இல்ல பாருங்க, பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு பார்ட் ஏ வந்து பார்த்தா அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தா சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் நடப்பு நிகழ்வுகள்லாம் இருக்கும். இது டோட்டலா எத்தனை கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு பார்த்தா 80 கொஸ்டின் கேட்க போறாங்க. அடுத்து பாருங்க, பார்ட் பில என்ன இருக்கு போதுங்க, தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி. டோட்டலா இதுல வந்து பார்த்தா 60 மார்க் கேட்க போகுது, 60 கொஸ்டின் கேட்க போறாங்க. டோட்டலா எத்தனை கொஸ்டின் பார்த்தா 140 கொஸ்டின். சரிங்களா? இந்த நம்ம 140 கொஸ்டினும் தெளிவா அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்ப பாருங்க, பார்ட் ஏவ்ல சயின்ஸ் அண்ட் சோசியல் கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த சயின்ஸ்ல இருந்து எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இயற்பியல்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து வேதியியல்ல இருந்து 5 கொஸ்டின், உயிரியல் பயாலஜில இருந்து 15 கொஸ்டின். அப்ப 30 கொஸ்டின் எதுல இருந்து மட்டுமே கேட்கிறான்னு பார்த்தா சயின்ஸ்ல இருந்து மட்டுமே கேட்கலாம். அடுத்து பாருங்க, சோசியல்ல வந்து பாருங்க ஹிஸ்டரி 10 கொஸ்டின் கேட்கறாங்க, புவியியல்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க, குடிமையியல்ல ஒரு 10 கொஸ்டின், பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு 5 கொஸ்டின். மொத்தமா எத்தனை கொஸ்டின் பார்த்தா 35 கொஸ்டின். அப்ப சயின்ஸ் அண்ட் சோசியல்ல மட்டுமே எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க, 65 கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, நடப்பு நிகழ்வுகள் அண்ட் பொது அறிவியல் எத்தனைன்னு பார்த்தா 15 கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன படிக்கணும், 6th இருந்து 12th புக் வரைக்கும் எல்லா புக்கும் என்ன பண்ண வேண்டியதான், தெளிவா வந்து வாங்கி வச்சிட வேண்டியதான். வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண வேண்டியதான், 6th இருந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிக்க வேண்டியதான். நீங்களே நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். இன்னைக்கு சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தா, நீங்க வீட்டுல உட்காந்து நிறைய ஸ்டூடெண்டால வந்து பார்த்தா வீட்டுல உட்காந்து படிக்க முடியாது. என்ன காரணம்னு பார்த்தா நம்மளுடைய மைண்ட் தாட் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா, ஏதாவது கோச்சிங் கிளாஸ்ல போயிட்டு படிக்கலாம். இல்ல சார், நான் வீட்டுல படிச்சுட்டு, அதாவது நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு வீட்லயே வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன பண்ண வேண்டியதா, உங்களுக்கான டைமை வந்து பார்த்தா கரெக்டா ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தா அந்த படிக்கிறதுக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அது போல வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க எந்த விதத்திலயும் என்ன ஆகக்கூடாதுன்னு பார்த்தா சோர்வு ஆகவே கூடாது. நல்லா நினைச்சுக்குங்க, ஒரு மாரத்தான் போட்டினா வந்து பார்த்தா ஓடும்போது வந்து பார்த்தா ஒரு 10,000 பேர் ஓடுவாங்க. ஆனா ஜெயிக்க போறது எத்தனை பேரு, 3 பேர் தான் ஜெயிக்க போறாங்க. சரிங்களா? அது போலதான் போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் போடும்போது லட்சக்கணக்கான பேர் போட போறாங்க. அதுல பாஸ் பண்றது நூற்றுக்கணக்கான பேர் தான் என்ன பண்ண போறாங்க, எஸ்ஐ வந்து பார்த்தா ஒரு 700 750 வேகன்சி தான் என்ன பண்ண போறாங்க, பாஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, இடையில வந்து டயர்ட் ஆகக்கூடாது அண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய இலக்கு எதையோ அந்த இலக்கு நோக்கி மட்டும் தான் என்ன பண்ணணும், நீங்க தெளிவான பயணத்துல போகணும். அப்படி தெளிவான பயணத்துல போகும்போது கண்டிப்பா என்ன பண்ண முடியும், உங்களால ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆக முடியும். சரிங்களா? ஒன்னே ஒன்று மட்டும் தாங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னு பார்த்தா, அதிக டேலண்டட் பர்சன் கூட தோத்து போயிருக்கான். சரிங்களா? ஆனா கடுமையா உழைச்சவன் வந்து என்னைக்குமே என்ன பண்ணது இல்ல, தோத்ததே இல்ல. அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து பார்த்தா நல்லா என்ன பண்ணுங்க, அதிகப்படியான உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய கனவை வந்து தெளிவா வச்சுக்கோங்க. உங்களுடைய தாட்டை வந்து பார்த்தா பாசிட்டிவ் தாட்டா வச்சுக்கோங்க. உங்களை வந்து உங்களால முடியும்னு சொல்லிட்டு உங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க நம்புங்க. இப்படிலாம் இருந்து நீங்க கண்டினியூவா படிக்கும்போது என்ன பண்ண முடியும்னு பார்த்தா உங்களால 100% எஸ்ஐ ஆக முடியும். சரிங்களா? அதே போல நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னு பார்த்தா, மேக்ஸிமமான ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்டிங் படிக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. அடுத்து வந்து என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தா பாதி இதுல வந்து டைவர்ட் ஆயிடுறாங்க. டைவர்ட் ஆயிட்டு மறுபடியும் எக்ஸாம் கிட்ட வந்து மறுபடியும் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, நம்மளால எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியாது. அடுத்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்றான்னு பார்த்தா, சரி ஓகே எக்ஸாம் கால்ஃபர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏதாவது கோச்சிங் கிளாஸ்ல போய் படிக்கலாம், இல்ல வீட்டுல உட்காந்து படிக்கலான்ற மைண்ட் தாட்ல இருக்காங்க.
இன்றைய சூழ்நிலையெல்லாம் வந்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம்லாம் படிச்சு பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அதனால 2024வது வருஷம் வந்து பார்த்தா உங்களுக்கான ஆண்டா இருக்கும். இந்த 24 உங்களுக்கான ஆண்டா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய இலக்க வந்து தீர்மானிங்க. இலக்க தீர்மானிச்சுட்டு அந்த இலக்குக்காக என்ன பண்ணுங்க நீங்க போராடுங்க. சரிங்களா? போராடி கஷ்டப்பட்டு என்ன பண்ணுங்க, கடுமையா வந்து உழைங்க. கண்டிப்பா கஷ்டப்பட்டு படிக்கும்போது கடவுள் கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைப்பாரு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணலாம், நீங்களும் எஸ்ஐ ஆகலாம். சரிங்களா தம்பி? அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து பார்த்தா நெறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். சில பேர் வந்து பார்த்தா லாஸ்ட் இயர் எஸ்ஐ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு இருப்ப. இல்ல லாஸ்ட் இயர் பிசி எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டு இருப்ப. எல்லாம் நீங்கலாம் கொஞ்சம் பேர் மனசளவுல என்ன பண்ணிருப்பீங்க? என்னடா இது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. யாரும் மனதளவில் துவள வேண்டாம். சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கான ஜாப் நீங்க கடுமையா உழைச்சு அதுக்கான பாசிட்டிவ் தாட்ல இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஜாப் என்ன ஆகும்னு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து பார்த்தா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். சரிங்களா? உங்கள நீங்க நம்பி என்ன பண்ணுங்க, கடினமா என்ன பண்ணுங்க, உழைங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆசைப்பட்ட பதவி கண்டிப்பா உங்களுக்கு உண்டான போலீஸ் எஸ்ஐ ரேங்க்ல கண்டிப்பா என்ன பண்ணலாம், நீங்க 2024ல செட்டில் ஆகலாம். சரிங்களா? ஓகே தம்பி. நீங்க எல்லாம் வந்து பார்த்தா 2024ல எஸ்ஐ எக்ஸாம்ல பாஸ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ.